ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெத்தலை இருந்தால் போதுங்க, நாள்பட்ட சளி, நெஞ்சு சளி, இருமல் எல்லாமே குணமாயிருங்க. நெஞ்சு சளியை மோஷன் வழியாக உங்களுக்கு வெளியேற்றக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க. நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு ஹோம் ரெமெடி நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு துண்டு இஞ்சி துண்டு, ஒரே ஒரு வெத்தலை தாங்க எடுத்திருக்கேன். இன்றைக்கி இதை வச்சு தான் நாங்கள் சூப்பரான ஒரு மருந்து ரெடி பண்ண போகிறோம். ஒரு கஷாயம் மாதிரி. இதை குடிச்சிங்கன்னா ஜீரணமாகாதவங்களுக்கு ஜீரணமும் ஆகும், சளியும் குணப்படுத்தும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு சொம்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதாவது 1/2 லிட்டர் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்ச ஒரு வெத்தலையை நல்லா கழுவிட்டு இதை நம்ம சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாங்க. சிசர் இருந்தால் சிசரால் கட் பண்ணுங்கள், இல்லைன்னா கையாலேயே பிச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணியில் சேர்த்துக்கலாம். காம்பையும் கூடவே சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்ச ஒரு துண்டு இஞ்சியை நல்லா தட்டிக்கோங்க, இல்லைன்னா சின்ன சின்னதாக நறுக்கிக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் மிளகு, இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கொதிக்க விட்டுறலாங்க. நான் மஞ்சத்தூளெலாம் எதுவும் ஆட் பண்ணலை. இது கொதித்து வரையிலையே அந்த வெத்தலை இஞ்சியில் உள்ள சாறு தாங்க இது. ஜீரகத்தோட தண்ணியுமே கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் கொதிக்க வச்ச 5 நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தண்ணி நல்லா கொதித்து வந்துடும். நமக்கு சூப்பரான கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளரில் வடிகட்டி எடுத்துக்கிறேங்க. வடிகட்டி ஒரு டம்ளரில் வச்சுக்கலாங்க. இதை நாம் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணுங்க. அப்படி குடிக்கையில் தான் இதோட ரிசல்ட்டு கரெக்டாக கிடைக்கும். இப்போ நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோன்னு மறுபடியும் பார்க்கலாம். ஒரு வெத்தலை, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் ஒரு இஞ்சி துண்டுங்க, அவ்வளோதான். இதை நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதை ஆஸ்துமா உள்ளவங்க, இல்லைன்னா வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்க யார் வேணாலும் இதை எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். கொஞ்சமாக கொடுங்க, சூடாக இருக்கும்போது கொடுங்க. அப்போ தான் கசப்பு தெரியாமல் குடிப்பாங்க. இதுவே வெத்தலையை வச்சு நிறைய முறையில் நாம் சளியை போக்கலாங்க. இன்றைக்கி முதல் முறையாக நாம் கஷாயத்தில் சளியை எப்படி போக்கலான்னு தான் பார்த்துருக்கோம். இனி வரப்போகிற வீடியோக்களில் வேறு மெத்தடில் எப்படி வெத்தலையை வச்சு சளியை குறைக்கலான்னு பார்க்கலாங்க. நாம் மாத்திரை போட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் உள்ள இயற்கையான பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான கஷாயம் இன்றைக்கி ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.